தற்போதைய உடனுக்குடன் நிரலை. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே மாதப்பூரில் சுங்கச்சாவடி அமைப்பதற்கு பொதுமக்கள் மற்றும் வணிகர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே மாதப்பூரில் சுங்கச்சாவடி அமைப்பதற்கு பொதுமக்கள் மற்றும் வணிகர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அது தொடர்பான அண்மை தகவலை பார்த்து வருகிறோம். எதிர்ப்பை தொடர்ந்து ஒரு நாள் கடையடைப்பு மற்றும் உண்ணாவிரத போராட்டம் முன்னெடுத்து வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே மாதப்பூர் பகுதியில் சுங்கச்சாவடி அமைப்பதற்கு அந்த பகுதி பொதுமக்களும் வணிகர்களும் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வரக்கூடிய நிலையில் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் விஜயன். வணக்கம் விஜயன். தற்போது சுங்கச்சாவடி அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த பகுதி மக்கள் மற்றும் வணிகர்கள் கடையடைப்பு மற்றும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களை விரிவாக பதிவு செய்யுங்கள். வணக்கம் வினோத். அதாவது திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே அந்த மாதப்பூர் பகுதியில் சுங்கச்சாவடி அமைப்பதற்கு பொதுமக்கள், வணிகர்கள், விவசாயிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து இன்னைக்கு ஒரு நாள் கடையடைப்பு மற்றும் உண்ணாவிரத போராட்டத்தை நடத்திட்டு வர்றாங்க. இதுல 500க்கும் மேற்பட்ட வணிக நிறுவனங்கள், அந்த கடைகள் எல்லாம் அந்த பகுதி முழுவதும் அடைக்கப்பட்டிருக்கு. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஆட்டோக்கள், டாக்ஸி, வேன், லாரி, சரக்கு வாகனங்கள்லாம் முற்றிலும் இந்த வேலைநிறுத்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து இயங்கப்படல. அதாவது திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே அந்த பொங்கலூர் அடுத்த அந்த மாதப்பூர்ல கோவை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில அமைக்கப்பட்டு வரக்கூடிய அந்த சுங்கச்சாவடிக்கு பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து இன்னைக்கு ஒரு நாள் கடையடைப்பு மற்றும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. அதாவது கடந்த சில வருடங்களுக்கு முன்பு அங்கு சுங்கச்சாவடி அமைக்கப்பட்ட போது அந்த பகுதி மக்கள், விவசாயிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டாங்க. அதனை தொடர்ந்து அந்த சுங்கச்சாவடியை அப்ப மூடப்பட்டது. இந்த நிலையில தான் மூடப்பட்ட இந்த சுங்கச்சாவடியை அகற்றப்பட்டு அங்கு தற்போது புதியதாக சுங்கச்சாவடி அமைக்கும் பணி தற்போது நடைபெற்று வருது. அதாவது பொங்கலூர் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த அந்த பொதுமக்கள் வட்டாட்சியர் அலுவலகம், பத்திரப்பதிவு அலுவலகம், காவல் நிலையம் உள்ளிட்ட அரசு அலுவலகங்களுக்கு பல்லடம் பகுதிக்கு தான் வரணும். இதனால சுங்கச்சாவடி அமைக்கப்பட்டா இந்த பல்லடத்துக்கு வரக்கூடிய அந்த பொதுமக்கள், அந்த விவசாயிகள் இந்த சுங்கச்சாவடிக்கு கட்டம் செலுத்த வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. மேலும் பொதுமக்களினுடைய வாழ்வாதாரமும் இதனால பாதிக்கப்படுது. அதாவது மாநகராட்சி, நகராட்சி பகுதிகளில் இருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் தான் சுங்கச்சாவடி அமைக்க வேண்டும் என விதிமுறைகள் இருந்தும் பல்லடம் நகராட்சி பகுதியில் இருந்து 5 கிலோமீட்டர் தொலைவிலே இந்த சுங்கச்சாவடி அமைக்கப்பட்டிருப்பது விதிமுறைகளை மீறி இருப்பதாக அந்த பகுதி மக்கள் குற்றச்சாட்டு தெரிவிக்கிறாங்க. அதாவது பொங்கலூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் இந்த சுங்கச்சாவடி அமைக்கப்பட்டா பல்லடம் மற்றும் திருப்பூர் பகுதிகளுக்கு சென்று வரும் பொழுது இந்த சுங்க கட்டணம் செலுத்த வேண்டிய ஒரு நிலை ஏற்படும். இதனால விவசாயத்தினுடைய விளைபொருட்களை எடுத்து செல்லும் போது இந்த சுங்க கட்டணம் செலுத்தினால மிக கடுமையா விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் சொல்லி இன்னைக்கு ஒரு நாள் அந்த பகுதி முழுவதும் கடையெடுப்பு மற்றும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. பொங்கலூர் ஒன்றியத்தில் மட்டும் 500க்கும் மேற்பட்ட கடைகள் அடைக்கப்பட்டிருக்கு. வாடகைக்கு ஆட்டோ, கார் ஓட்டுநர்கள், விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் 300க்கும் மேற்பட்டவர்கள் இந்த சுங்கச்சாவடிக்கு எதிர்ப்பு தெரிவித்து தற்போது உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. புதியதாக அமைய உள்ள இந்த சுங்கச்சாவடியை அகற்ற வேண்டும் என ஏற்கனவே கிராம சபை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. வினோத், தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி விஜயன்.